Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, Infinix Zero 8 mobile இந்தியாவில் கூடிய சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்தோனேஷியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் இவங்க ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ்க்கும் உண்மையிலே சம்பந்தம் கிடையாது. ஸோ ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட கம்மியான ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மொபைல் பற்றின எல்லா டீட்டெயிலும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, ஸோ எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரும், ஸோ எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கனில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பேசணும். 6.85 இன்ச் ஸ்க்ரீன் சைஸோட ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து நமக்கு தராங்க. ஆனால் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே இருந்தாலும் கூடவே 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டும் இதில் வந்து பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு பெரிய ஹைலைட்டாக இந்த மொபைல் வந்து நம்ம பேசிக்கலாம். ஸோ இன்ஃபினிக்ஸில் யாரும் எதிர்பார்க்காதது சொல்லிக்கலாம், 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற டிஸ்பிளே. அடுத்து பேக் சைடில் டிசைன் பார்த்தோம்னா இன்ஃபினிக்ஸில் எப்பயுமே ஒரு புது டிசைன் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மொபைலையும் ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமாக அந்த கேமரா செட்டப் பார்த்தோம்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல வந்து தந்திருக்காங்க. ஸோ 4 கேமரா பேக் சைடில் பார்க்க முடியுது. ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராக்காக டூயல் பஞ்ச் ஹோல் டிசைனில் 2 கேமரா வந்து பார்க்க முடியுது. அடுத்து ப்ரோசர் பற்றி பேசும்போது இன்ஃபினிக்ஸில் யாரை கேட்டாலும் எந்த ப்ரோசர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கும்போது மீடியாடெக் ஹீலியோ A22 இல்லைன்னா P22. ஸோ இந்த ப்ரோசர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் மீடியாடெக் ஹீலியோ G90T பவர்ஃபுல் ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங்கில் இந்த ப்ரோசர் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி ரெட்மி நோட் 8 ப்ரோ, ரியல்மி 6 இந்த மொபைல் வந்து இந்த ப்ரோசர் வந்து பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது இன்ஃபினிக்ஸ் Zero 8ல இந்த ப்ரோசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அடுத்த ஹைலைட்டாக இந்த மொபைல் தான் பேசிக்கலாம். ஸோ அடுத்து கேமரா சைட் பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து தராங்க. ஸோ 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் வந்து பேக் சைடில் பார்க்க முடியுது. இங்கே 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமராக்காக சோனி IMX686 சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அடுத்த ஹைலைட்டாக பேச முடியுது. ஸோ சோனி சென்சர் இன்ஃபினிக்ஸ் மொபைலில் யூஸ் பண்ணுவாங்கன்னு எப்பயுமே எதிர்பார்க்காதது கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து சோனி சென்சர் பார்க்க முடியுது. ஸோ சோனி சென்சர் இருக்கிறதுனால கேமராவில் ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து ஃப்ரண்ட் கேமராக்கு வந்தோம்னா இங்கே 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 48 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமரா வந்து எந்த அளவுக்கு இருக்கும் நிஜமாவே தெரியாது. யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ கூடவே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்க முடியுது. இந்த மொபைல் அடுத்த ஹைலைட்டுக்கு போனோம்னா பேட்டரி. ஸோ பேட்டரியில் வந்து 4500 mAh வந்து தந்திருக்காங்க. ஆனால் கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு இன்னொரு ஹைலைட்டை இந்த மொபைல் வந்து பேசிக்கலாம். 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து தந்திருக்காங்க. ஸோ இவங்க டைரெக்டாக 18 வாட் 20 வாட் அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக 33 வாட் போயிட்டாங்க இன்ஃபினிக்ஸில். இன்ஃபினிக்ஸ் நோட் 7க்காக யாராவது வெயிட் பண்ணீங்களோ ஸோ அதை ஸ்கிப் பண்ணி நீங்கள் மொபைல் வாங்கணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் இன்ஃபினிக்ஸில். 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஒரு வேரியண்ட்டில் தான் இந்தோனேஷியாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேபி இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 6GB வேரியண்ட்டில் கொண்டு வருவாங்களா இல்லைன்னா இதே வேரியண்ட் கொண்டு வருவாங்களா தெரியல. ஸோ இப்போதைக்கு 8GB RAM 120GB வேரியண்ட் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தோம்னா சைடில் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது ஒரு புது அப்கிரேட் வந்து இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து பார்க்கலாம். 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் இருந்தாலும் கூடவே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ்க்காக நம்ம SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா சென்சரும் இந்த மொபைல் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ 3.5 ஜாக், டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த மொபைல் வந்து இருக்குது. ஸோ ஃபேஸ் அன்லாக் இந்த மொபைல் பார்க்கலாம். ஸோ Android 10 அப்டேட்டோட மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ Android 11, 12 அப்டேட்டும் இந்த மொபைல் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தோனேஷியா லான்ச் பண்ண இந்த மொபைல் ப்ரைஸ்க்கு இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது 15,500 வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் வந்து 15,000 கொண்டு வர சான்சஸ் இருக்குது. ஆனால் 8GB RAM 120GB ஸ்டோரேஜ் 15,000 இந்த மொபைலுக்கு கொண்டு வந்தால் கண்டிப்பாக கண்ணை மூடி வாங்கிக்கலாம். ஸோ கேமிங்காக யாராவது மொபைல் வேணும்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ 15,000 இந்த மொபைல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவில் ரெட்மி, ரியல்மிக்கு அடுத்து காம்படிட்டர் பார்த்தோம்னா இன்ஃபினிக்ஸ் கண்டிப்பாக சொல்லிக்கலாம். ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொண்டு வருவாங்கன்னு. ஆனால் எப்பயுமே இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து இந்தியாவில் கம்மி ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மொபைலும் நம்ம அண்டர் 15,000 இல்லைன்னா 15,000 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபினிக்ஸ் Zero 8 பற்றின அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல டாபிக் அடுத்த வேலை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது உங்கள் பிரகாஷ்.